சரவணன் சார் டைரக்ஷன்ல சசிகுமார் சார் நடிச்ச நந்தன் படம் எப்படி இருக்கு? இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடலாங்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஊராட்சி மன்ற தலைவருக்கான தேர்தல் நடக்குது. பாலாஜி சக்திவேல் அவரோட குடும்பம் தான் பரம்பரையா ஊராட்சி மன்ற தலைவரா இருக்காங்க. இவங்க எல்லாருமே மிரட்டி வச்சிருக்காங்க. இவங்களை எதிர்த்து யாருமே போட்டி போட்டு ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா இவங்க ஒரு ஆதிக்க மக்கள். புரியும்னு நினைக்கிறேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர், அதாவது தாழ்த்தப்பட்டோர், அவங்கள மிரட்டி வச்சிருக்காங்க. இவங்கள எதிர்த்து யாரு போட்டி போட்டாலுமே ஜெயிக்கவே முடியாதுங்க. இத தட்டி கேட்க போன நம்ம சசிகுமார் சாரையும் மிரட்டி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கலெக்டர் கிட்ட முறையிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல நம்ம தலைவரும் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவ ரிசர்வேஷன் ஏரியாவா அனௌன்ஸ் பண்றாங்க. இது மூலமா பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் அங்க அந்த பதவியில இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இத கேட்ட பாலாஜி சக்திவேல், நம்ம பேச்ச எவன் தட்டாம கேட்கிறோம்னா அவனை நிக்க வச்சாதான் நாம நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படின்ட்டு முடிவு பண்றாரு. அப்படி யார செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் சசிகுமார் சார். சசிகுமார் சார் என்னதான் ஊராட்சி மன்ற தலைவரா இருந்தாலுமே கூட அந்த பதவிய, அந்த அதிகாரத்தை பயன்படுத்த தெரியாம அப்பவும் பாலாஜி சக்திவேலுக்கு ஒரு அடிமையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அவருக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். என்னன்னா, இப்போ யாருக்குதான் இருக்காது, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அப்படிங்கும்போது ஊராட்சி மன்ற தலைவரோட சேர்ல உட்காரணும், நம்மளும் சில ஸ்கூலுக்கெல்லாம் சீஃப் கெஸ்டா போகணும், கொடியேற்றணும் அப்படின்ட்டு எல்லாமே ஆசைகள் இருக்கு அவருக்கு. இருந்தாலுமே அதையும் செயல்படுத்த முடியாம ரொம்ப அவமானப்படுத்துவாங்க நம்ம தலைவர் பரம்பரை. இது மட்டும் இல்லாம ஒரு டெத் சீன் வருங்க. அங்க எல்லாமே ரொம்ப ஹை ரேஞ்ச்ல அவமானப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க. இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறமாவும் சசிகுமார் சார் அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கான பதவியை யூஸ் பண்ணி மக்களுக்கு ஏதாவது சேவை செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்துல சசிகுமார் சாரோட கேரக்டர் அப்படிங்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது கருடன் படத்துல சூரி சாரோட கேரக்டர் தான். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கு. பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நிலைமைய சொல்ற மாதிரியான காட்சிகள் நிறையவே இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்சல்ட் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ் தான் அது. ஒரு கட்டத்துக்கு மேல அத பார்க்கவே முடியல. ஏன்னா நெறைய இருக்கு. மக்களுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்தையும் கன்வே பண்றாங்க. ஏன் சொல்றாங்க? எதுக்குங்க சொல்றீங்க? தப்புங்க. என்னங்க நீங்க போங்க நீங்க. இதுக்கு நான் விளக்கம் குடுத்தேன்னா அது அரசியல் ஆயிடும். அதனால நம்ம டாபிக் குள்ள போலாம். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு அதிகாரமும், ஒரு பதவியும் கிடைச்சுச்சுன்னா, அத செயல்படுத்தவும் விடுறதில்ல, மதிக்கிறதும் இல்ல. நீங்க மதிச்சிருந்தா இல்ல அந்த செயல்பாடுகள செய்ய விட்டிருந்தா, இந்த மாரியான படங்கள் வராது. அப்ப யாரு மேல தப்பு? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மக்களுக்கு எதுவுமே தெரியலையா? இல்ல தெரியக்கூடாதா? ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சசிகுமார் சாரோட கரியர்ல இப்படிப்பட்ட ஒரு படம் நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸுங்க. ஹீரோயினுக்கு கூட இது ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ட்டு சொல்றாங்க. பார்த்தா அப்படி தெரியவே இல்ல. ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நிறைய இடங்கள்ல நமக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. கிளைமேக்ஸ்ல சொல்ற மெசேஜ் எப்பா வேற மாதிரி மெசேஜுங்க. மனித உரிமைகள் பத்தியும், அரசியல் புரிதல் பத்தியும் ரொம்ப தெளிவாவே பேசியிருக்காங்க. படம் போரிங்கே இல்லைங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் தான் படம் முழுக்க டிராவல் ஆகுறாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை கரெக்டா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப வளவலனும் இழுக்காம என்ன சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா சசிகுமார் சாரோட கேரக்டரை நம்ம பார்க்கும்போது எப்படா இந்த மனுஷனுக்கு கோவம் வரும், எப்படா இவன் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். அப்படி கொண்டு போயிருக்காங்க சசிகுமார் சாரோட கேரக்டரை. இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க. போய் பாருங்க. இந்த மாதிரி படத்தை நீங்க பார்க்கணும், ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி படத்தை எல்லாமே கொண்டாட மறந்தோம்னா இந்த மாதிரி படத்தையே எடுக்க மாட்டாங்க. இப்போ ரீசெண்டா கொட்டுக்காளி படத்தை கூட எல்லாருமே ரொம்ப நெகட்டிவா தான் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. அது ஏன்னு தெரியல, பர்சனலா எனக்கு பிடிச்சிச்சு. இந்த மாதிரி படத்தை பாருங்க, தயவு செஞ்சு பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா இதோட வழிகள் இதை யாரெல்லாம் அனுபவிச்சாங்களோ அவங்களாலதான் அதை உணர முடியும். எல்லாருனாலையுமே உணர முடியாது. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு தானே இந்த மாதிரியான படங்கள் வருது. ஸோ பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.